Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து ஆறாவது டெஸ்ட்டுக்குரிய தமிழ் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ டெய்லி நம்ம தமிழ்ல இருந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ இந்த 30 கொஸ்டின் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வரையுமே வந்து கண்டினியூ ஆகும். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக ஈவினிங் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். 30 கொஸ்டின்ஸ் வந்து எழுதுங்க. 30 கொஸ்டின்ஸுக்கு எத்தனை மார்க்கு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ப்ரீவியஸாக 5 டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த 5 டெஸ்ட்டுமே வந்து நீங்கள் எழுதுனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ லிங்க் ஓப்பன் பண்ணி வீடியோ பார்த்து டெஸ்ட் எழுதிக்குங்க, சரிங்களா? இன்னைக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆ மருதகாசி. ரெண்டாவது கொஸ்டின், பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என்று கூறியவர் யார்? பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவிகா. மூணாவது கொஸ்டின், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யார்? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? ஆன்சர் பி, பாரதிதாசன். நாலாவது கொஸ்டின், வீரமாமுனிவர் இயற்றிய நகைச்சுவை நூல் எது? வீரமாமுனிவர் இயற்றிய நகைச்சுவை நூல் எது? ஆன்சர் சி, பரமார்த்த குருகதை. அஞ்சாவது கொஸ்டின், சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறும் நூல் எது? சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய கருத்துக்களை வலியுறுத்தி கூறும் நூல் எது? ஆன்சர் பி, ஏலாதி. ஆறாவது கொஸ்டின், போலி புலவர்களின் செவியை, அதாவது போலி புலவர்களின் காதை அறுத்தவர் யார்? போலி புலவர்களின் செவியை அறுத்தவர் யார்? ஆன்சர் ஏ, வில்லிபுத்தூரார். ஏழாவது கொஸ்டின், அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை எங்கு அமைந்துள்ளது? அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உத்தராஞ்சல் மாநிலத்தில். எட்டாவது கொஸ்டின், உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார்? உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கடுவெளி சித்தர். ஒன்பதாவது கொஸ்டின், ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ, ராமலிங்க அடிகளார். பத்தாவது கொஸ்டின், 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்று கூறியவர் யார்? 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என கூறியவர் யார்? ஆன்சர் ஏ, ஜவஹர்லால் நேரு. 11வது கொஸ்டின், துன்பத்தை நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார்? துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார்? ஆன்சர் டி, ராமச்சந்திர கவிராயர். 12வது கொஸ்டின், பரிதிமார் கலைஞரின் தமிழ் புலமையும் கவி பாடும் திறனையும் கண்டு திராவிட சாஸ்திரி என்னும் சிறப்பு பட்டத்தை வழங்கியவர் யார்? பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற சிறப்பு பட்டத்தை வழங்கியவர் யார்? ஆன்சர் டி, சி.வை. தாமோதரனார். 13வது கொஸ்டின், அயோத்தியா காண்டத்தில் குகன் படலம் எத்தனையாவது படலமாகும்? அயோத்தியா காண்டத்தில் குகன் படலம் என்பது எத்தனையாவது படலம்? ஆன்சர் 7வது படலம். 14வது கொஸ்டின், கூவா என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? கூவா என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் சி, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். 15வது கொஸ்டின்,
நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடல் வரியை எழுதியவர் யார்? நாராய் நாராய் செங்கால் நாராய் என தொடங்கும் பாடல் வரியை எழுதியவர் யார்? ஆன்சர் டி. சத்திமுத்த புலவர். 16வது கொஸ்டின். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவிராயின் என்ற பாடலை இயற்றியவர் யார்? தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவிராயின் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் டி. சத்திமுத்த புலவர். 17வது கொஸ்டின். தேவர் ஆட்டத்திற்கு எத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும் என பொது மரபு உள்ளது? தேவர் ஆட்டத்திற்கு எத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற பொது மரபு உள்ளது? ஆன்சர் பி. 8 - 13 கலைஞர்கள். 18வது கொஸ்டின். கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? ஆன்சர் டி. சடையப்ப வள்ளல். 19வது கொஸ்டின். சா. கந்தசாமி எங்கு பிறந்தார்? சா. கந்தசாமி பிறந்த ஊர் ஏது? ஆன்சர் சி. மயிலாடுதுறை. 20வது கொஸ்டின். நம் முன்னோர்கள் பெரும் பொழுதை ஓராண்டில் எத்தனை கூறுகளாக பிரித்துள்ளனர்? நம் முன்னோர்கள் பெரும் பொழுதை ஓராண்டிற்கு எத்தனை கூறுகளாக பிரித்துள்ளனர்? ஆன்சர் 6 கூறுகளாக. 21. இலுப்பை மரம் எந்த நிலத்தில் காணப்படும்? இலுப்பை மரம் எந்த நிலத்தில் காணப்படும்? ஆன்சர் பி. பாலை நிலத்தில். 22. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு என்பது இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என கூறியவர் யார்? ஆன்சர் பி. மு.கு. ஜெகநாதர். 23வது கொஸ்டின். சங்க காலத்திலேயே தமிழ் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு எது? சங்க காலத்திலேயே தமிழ் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு எது? ஆன்சர் பி. சின்னமனூர் செப்பேடு. 24. செய்குத்தம்பி பாவலர் நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபமும் பள்ளியும் எங்கே கட்டப்பட்டுள்ளது? செய்குத்தம்பி பாவலர் நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபமும் பள்ளியும் எங்கே கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் இடலாக்குடி. 25. இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு எங்கு சென்று தங்கினார்? இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு எங்கு சென்று தங்கினார்? ஆன்சர் வடதிரு ஆலவாயில். 26வது கொஸ்டின். கொர்க்கை எந்த மாவட்டத்தில் உள்ளது? கொர்க்கை எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் தூத்துக்குடி. 27. வினா எத்தனை வகைப்படும்? வினா எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6 வகைப்படும். 28. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் எந்த வகை வினா? ஆன்சர் ஏவல் வினா. 29. சங்கீத வித்ய மகாஜன சங்கத்தை உருவாக்கியவர் யார்? சங்கீத வித்ய மகாஜன சங்கத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். 30வது கொஸ்டின். யானைகள் அழியும் பேருயிர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? யானைகள் அழியும் பேருயிர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஏ. முகமது அலி கா யோகானந்த். இந்த வீடியோவில் 6வது டெஸ்ட்டுக்குரிய 30 கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். ஸோ 30 கொஸ்டின்ஸ் வரையும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய ராங் ஆன்சர் வருது அப்படின்னா திருப்பி ஒருக்க டெஸ்ட் எழுதி பாருங்கள். சரிங்களா? ப்ரீவியஸாக 5 டெஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. டெய்லி டெஸ்ட்டு நம்ம தமிழ்லேருந்து கொடுத்துருக்கோம். குரூப் 4 எக்ஸாம் வரையுமே கண்டினியூ ஆகும். அதே மாதிரி ஜிகே டெஸ்ட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிகே ஆஃப்டர்நூன் வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா?
ஸோ ஜிகே டெஸ்ட்டும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து எழுதுங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, ரிவிஷன் பண்ணுற டயத்தில் இருப்பீங்க, சில பேர் இப்போ தான் படிக்கிற ஆரம்பிச்சிருப்பீங்க சரிங்களா. ஸோ எல்லாத்துக்குமே டெஸ்ட் எழுதி பார்க்குறது படிக்காதவங்க படிச்சுக்கலாம், படித்தவங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம், 2 பேர்த்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ டெய்லி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. நாளைக்கு இதே நேரம் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் கொஷின்ஸ் 7வது டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.